வீடியோவில் வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எல்லாம் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வீடியோஸ் க்ரியேட் பண்ணி ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1. யூனிட் 1ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டாவோட ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே யூனிட் 1ல் தான் இருக்கும். அதாவது என்எஃப்ஏனா என்ன, டிஎஃப்ஏனா என்ன, என்எஃப்ஏ டிஎஃப்ஏ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் என்எஃப்ஏ வித் எப்சிலான் அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏ, அப்புறம் வித் எப்சிலான் ட்ரான்சிஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வரும். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்எஃப்ஏ அல்லது டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கொஷின் கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ, இது வந்து ஒன் டைம் ஆஸ்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கொஸ்டினே கொடுக்காம நம்மளே எக்ஸாம்பிள் கொஷின் போட்டு அதை சால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸையும் வந்து சம்டைம்ஸ் இப்படியும் கேட்கலாம். மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ வந்து வித் எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கறதோடு நிறுத்திடாமல் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ டிஓசி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு வந்து இங்கே அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அதாவது கான்செப்ட் எவ்வளோத்துக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் பார்த்தா மட்டும் போதாது, நம்ம நிறைய வந்து சால்வ் பண்ணி பார்க்க இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து தியரமும் நமக்கு வரும், அதே நேரம் ப்ராப்ளம்ஸும் வரும். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். டைரெக்டாக 13 மார்க்ஸ்க்கும் கேட்கலாம். இப்போ மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ வந்து ஒரு பெரிய கொஷின் கொடுத்து டைரெக்டாக 13 மார்க்ஸும் கேட்கலாம். இல்லை அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கணும்னு நினச்சாலும் அவங்க என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். சரியா? ஸோ அடுத்தது ஈக்குவலன்ஸ் ஆஃப் என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏ. என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏயோட ஈக்குவலன்ஸ் அது எப்படி பண்ணுறது, அதுக்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 டாப்பிக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்தது யூனிட் 2. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு வரும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்ன, அதில் சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது, அதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி சொன்னால் அதை பண்ணணும். இல்லை ஃபைனைட் ஆட்டோமேட்டாலேருந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து பண்ணினாலும் ரெண்டுமே உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த டாபிக். ஓகேவா? ஸோ அடுத்தது பம்பிங் லெம்மா, சில தியரம்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. அடுத்தது க்ளோஷியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ். ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 க்ளீன் ப்ராப்பர்ட்டி, க்ளீன் க்ளோஷியர் ப்ராப்பர்ட்டி, நிறைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை வந்து மொத்தமாக என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது எல்லாமே தியரமாகவும் கேட்கறதுக்கு என்ன இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஒரு தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். சரி, அடுத்தது யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரும் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, இந்த 2 விஷயமும் பற்றி தான் இருக்கும். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் வந்து கொடுத்துருக்க லாங்குவேஜுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னால் அது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை எலிமினேட் பண்ணுறது, யூனிட் ப்ரொடக்ஷன் எலிமினேட் பண்ணுறது, அதாவது யூஸ்லெஸ் சிம்பிளை ரிமூவ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி அதுவும் வந்து இருக்குது. அது வந்து ஆம்பிகியஸ் கிராமராக இல்லையா அப்படின்னு செக் பண்ணதுக்கு கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கொடுத்துருக்க லாங்குவேஜுக்கு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து அதுக்கு வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியணும். அடுத்தது கன்வெர்ட் த பிடிஏ டு சிஎஃப்ஜி, அதாவது புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாலும் சரி, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாலும் சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆட்டோமேட்டாவை சிஎஃப்ஜியை மாற்ற தெரியணும், சிஎஃப்ஜியை புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை மாற்ற தெரியணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து அதுக்கு பார்ட் ஸ்ட்ரீம் வந்து டெரிவ் பண்ண சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து சப் கொஷின்ஸாக கேட்கலாம், அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம், கிரேபேக் நார்மல் ஃபார்ம்னு 2 நார்மல் ஃபார்ம் கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? சாம்ஸ்கி நார்மல் ஃபார்மில் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி கிரேபேக் நார்மல் ஃபார்மில் எப்படி கொண்டு வரது, கிவன் ப்ரொடக்ஷன்ஸை, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டியூரிங் மெஷின் வந்து இதில் இந்த சாப்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டியூரிங் மெஷினை பற்றி வரக்கூடிய டியூரிங் மெஷின் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம அதுக்கு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா வந்து சேனலோட பேஜில் போய் ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஃபார் டியூரிங் மெஷின் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது.
அதையும் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு 4 டெக்னிக் வரும், ஒரு 4 கான்செப்ட் வரும், அதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா அந்த கொஷின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 டாப்பிக்குமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா அன்டிசைடபிலிட்டி, அதாவது நமக்கு வந்து ஒரு டியூரிங் மிஷின் வந்து கொடுத்துருக்க லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுமா ரிஜெக்ட் பண்ணுமா அந்த மாதிரி கான்செப்ட்டு. அதே மாதிரி என்பி கம்ப்ளீட்னஸ், அதுக்கப்புறம் வந்து என்னது என்பி ப்ராப்ளம், பி கம்ப்ளீட்னஸ், இப்படி 2 டேர்ம்ஸ் இருக்கும். அதை பற்றின ப்ராப்ளம்ஸ், அதை பற்றின தியரம்ஸ் வந்து வரும். அதில் வந்து போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளமும் எம்பிசிபி இந்த 2 ப்ராப்ளமும் வந்து உண்டு. அதுவும் நீங்கள் வந்து தியரமாகவும் படித்து வச்சுக்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் யூனிவர்சல் டியூரிங் மிஷின்னா என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்பி கம்ப்ளீட்னஸ் அந்த டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்தை வச்சு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா க்ருஸ்கல் அல்காரிதம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் என்பி கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்படி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இதே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? யூனிவர்சல் டியூரிங் மிஷின் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் வரலாம், பிசிபி எம்பிசிபிலேருந்து கேட்கலாம். இல்லைன்னா இந்த 2 அல்காரிதம் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் இதை வச்சு டிஸ்கஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் என்பி கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி யூனிட் 4ல் ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ் பற்றியும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நான் டாபிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் தான் நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? கொஷின் எடுத்து நிறைய சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.